எல்லோருக்கும் வணக்கம். நான் இங்க, நீ எங்க அப்படின்னு சொல்ற மாரி தான் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஏன்னா, ஏப்ரல், மேல எங்க வீட்ட சுத்தி நெறைய பூவும், நெறைய பழங்களும் காய்ச்சிருக்கும். இப்போ இந்த இளநீ இருக்குல்ல, நெறைய காய்ச்சிருக்கு. அதுவும் இந்த செவ்வழனி இருக்குல்ல, நெறைய கொத்து கொத்தா, கொல கொலையாட்டு காய்ச்சிருக்குது. அதாவது இந்த சம்மருக்குலாம் இந்த இளநீ இருக்குல்ல, காலையில ஒண்ணு சாப்பிட்டோன்னு வைங்களேன், உடம்பு வந்து அப்படி ஃபுல்லாவே கூல் ஆயிரும். இங்க வந்து ஒரு இளநீ நம்ம வாங்கணும்னு வைங்களேன், 300, 400 இருக்கும். அதுவும் நம்ம ஃப்ரெஷ்ஷா பறிக்கிற மாதிரி இருக்காது. டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு இருக்காது. அதில அந்த வழுக்கு இருக்குல்ல, அது கூட இருக்காது. இதில நம்ம வீட்ல பறிக்கும்போது கரெக்ட்டான பக்குவத்தில பறிப்போம்ல, அதில நல்ல வழுக்குமே சூப்பராட்டு இருக்கும். அதே மாரி வீட்ட சுத்தி தேங்காவும் நெறைய இருக்குது. இங்கெல்லாம் ஒரு தேங்காய் வாங்கணும்னா ரூ. 150, ரூ. 200 அதுக்கு மேல தான் ரேட்ல இருக்குது. என்ன பண்றது? நம்ம தேங்காய்க்காக நம்ம ஊருக்கு வர முடியுமா? நமக்கு வேலையெல்லாம் விட்டுட்டு. அடுத்து இந்த ஏப்ரல், மேல வீட்ல நெறைய மாங்காய், நெல்லிக்காய் அது இதுன்ட்டு காய்ச்சிருக்கு. இது வந்து அரை நெல்லிக்காய், சீம நெல்லிக்கான்னு சொல்லுவாங்க. காட்டு நெல்லிக்காய் மாதிரி இருக்காது. உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். குட்டி குட்டியா அதுவும் அந்த காட்டு நெல்லிக்காயோடையும் சின்னதா கொஞ்சம் ஸ்கின் எல்லாம் கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கும். நல்ல டேஸ்ட்டா இருக்கும். இதுலயும் நெறைய மருத்துவ பலன்கள்லாம் இருக்குது. இதுவும் இது வந்து நெறைய நம்ம இந்த கொத்து கொத்தா நெறைய காய்ச்சிருக்கும். அ எங்க வீட்ல எங்க அம்மாவுக்கு இதெல்லாம் நெறைய புளிப்பு இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்களா, கால்லாம் வலிக்கும். அப்பாவுக்கும் வயசாகிறனால. கொஞ்சமாட்டு அத பறிச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பறிக்க வேண்டாம். அத லைட்டா கீழயே இல்ல நம்ம குலுக்குனா கீழ விழுந்துரும். அதில கொஞ்சமாட்டு நெல்லிக்காய்ல ஊறுகாய் போட்டிருக்கிறாங்க. இது வெந்தயம், கடுகு எல்லாமே வறுத்து பொடிச்சு அதில போட்டுட்டு, கொஞ்சமாட்டு எங்க அம்மா சீனியும் அதில போடுவாங்களாம். அப்போ ஒரு எரிப்பு, புளிப்பு, இனிப்பு எல்லாம் சேர்ந்திருக்கு. அப்புறம் மாங்காய். இது எல்லாமே ஒரு டைம், ஒரு ஹார்வெஸ்ட்டுன்ட்டு கொஞ்சமாட்டு அவங்க பறிச்சது இன்னுமே இந்த மாங்காய் மரத்தில கொத்து கொத்தா மாங்காய் கிடக்குது. எனக்கு எங்க அம்மா இந்த வீடியோஸ்லாம் அனுப்பும்போது ஆசையா இருக்கும். என்ன பண்றது? நம்ம ஊருக்கு மாங்காய், தேங்காய்க்காக வரவும் முடியாது. வரணும்னா நமக்கு இங்க இருக்கிற வேலையும் நம்ம விட்டுட்டு வரணும். இன்னுமே நமக்கு இந்த ஃப்ளைட்லலாம் டிக்கெட்டும் ஜாஸ்தி. இது நல்ல புளிப்பா இருக்கும். ஊறுகாய் போட்டாச்சுன்னா சூப்பரா இருக்கும். எங்க அம்மா இதுக்கு ஊறுகாவும் போடுவாங்க. இத பழுக்க வச்சு மாம்பழமாவும் எடுப்பாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க 2 பேருக்கும் சாப்பிட முடியாதா, பக்கத்தில சொந்தக்காரங்களுக்கு குடுக்குறது. இது வந்து நல்ல மஞ்ச கலராட்டு கொஞ்சம் அந்த காய் நல்ல விளைஞ்சத நல்ல பேப்பர்ல பொதிஞ்சு மூடி வச்சிருப்பாங்க. அது 2, 3 நாள் ஆயாச்சுன்னா நல்லா பழுத்து வந்துரும். இது வந்து அவங்க மாம்பழம் அம்மா வெட்டுறது. இது ஆக்சுவலாட்டு எங்க தாத்தா இருக்காங்கல்ல, இந்த தோல வந்து ஒரே ஸ்ட்ரெச்ல வெட்டிட்டு வந்துருவாங்க. எங்கேயுமே துண்டாட்டு அந்த தோல் வந்து வராது. எங்க தாத்தா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, அவங்க அந்த தோல் எடுக்கும்போது ஆசையா பார்ப்பேன். எங்க தாத்தாட்டருந்து எங்க அம்மா படிச்சிருக்காங்க. நானும் இதே மாரி வெட்டுவேன். ஆனா, நான் வந்து ஒழுங்காலாம் வெட்ட மாட்டேன். அங்கங்கேயாட்டு சில நமக்கு பொறுமையா வெட்டணும் இதெல்லாம். எங்க அம்மாக்கெல்லாம் கொஞ்சம் பொறுமை ஜாஸ்தி. நான் அங்கங்கேயே வெட்டிருவேன். அது அந்த பார்க்குறதுக்கு அந்த பழம் சூப்பரா இருக்குல்ல. அதே மாரி நெறைய சப்போட்டா. மரம் ஃபுல்லா சப்போட்டாவா இருக்கு. எல்லா பழங்களுமே எங்க வீட்ல பக்கத்துல அந்த எங்க வீட்டு முன்னுக்கு யாராச்சும் போனாங்கன்னா, வீட்டுக்கு உடனே வந்துருவாங்க. வந்து எல்லாம் பறிச்சுட்டு போவாங்க. ஃபோன் பண்ணி அம்மாட்ட கேட்கவும் செய்வாங்க. சப்போட்டா இருக்கா? மாங்கா இருக்கான்னு. வந்து எல்லாருமே பறிச்சுட்டும் போவாங்க. அம்மாவும் எல்லாருக்கும் குடுத்துடுவாங்க. இந்த சப்போட்டாலாம் இங்க வந்து ரொம்ப காஸ்ட்லி. இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாவும் இருக்காது. வீட்ல உள்ளது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அப்புறம் இந்த ஏப்ரல், மேல இந்த லில்லி பூ வந்து நெறைய எங்க வீட்ல பூக்கும். இதில 4, 5 கலர் இருக்குது. இது ரெட் கலர், இதே இதில ஆரஞ்ச் கலர், பிங்க் கலர், அ ஒயிட் ஒயிட் அந்த பிங்க் வந்து மிக்ஸ் ஆனது. இந்த மாரி ஒயிட் கலர் அப்படி 4, 5 கலர்ஸ் இருக்குது. இது வந்து அந்த ஏப்ரல் மாசம் வந்து ஆக்சுவலா வந்து சென்ட் ஜோசப்ஸுக்கு மந்த்ன்னு சொல்லுவாங்க. சூசேப்பர் மாசம்ன்னு சொல்லுவாங்க. சூசேப்பர் கையில இந்த பூ தான் இருக்கும். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் இந்த பூவ இந்த கொப்பாட்ட பறிச்சுக்கொண்டு கோவில்ல கொண்டு போய் வைப்பேன். அ இது வந்து வீட்ல வந்து நெறைய இந்த வாழை மரம் இருக்குல்ல, அதுலயும் கொல கொலையா இப்படி காய்ச்சி வீட்ல எடுத்துக்கொண்டு வைப்பாங்க. இதுவும் அம்மா அனுப்பும்போது ஆசையா இருக்கும். வீட்ல பழுத்த பழம்ல. இது வந்து இது ஆக்சுவலா வந்து மட்டி பழம்ன்னு சொல்லுவாங்க. தோப்புலேருந்து வந்தது. அப்புறம் இது பக்கத்து வீட்ல கல்யாண வீடுகள்லேருந்து பலகாரம் வரும்ல, முந்திரி கொத்து, பணியாரம், முறுக்கு, லட்டுன்னு வரும். இதுவும் பார்க்கும்போது ஆசையா இருக்கும். அதே மாரி இந்த சீசன்ல பெரிய பெரிய சக்க பழம் இருக்குல்ல, அதுவுமே தோப்புலேருந்து நெறைய வீட்டுக்கு கொண்டு வருவாங்க.
இந்த பழங்கள் எல்லாமே இங்கே வந்து நம்ம பலாப்பழம் இருக்குல்ல, அதாவது சக்கப்பழம். அது இங்கே வாங்கணுன்னா ஒரு சின்ன பீஸ் தான். அதுவே ரூ. 500, 600 இருக்கும். அம்மா இந்த மாங்காய்ல கொஞ்சம் ஊறுகாலாம் போட்டது, அந்த ஃபோட்டோவும் அனுப்புனாங்க. உங்களுக்கும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி வெளியூர்கள்ல இருக்கிறவங்களுக்கு அம்மா வீட்ல உள்ளது எல்லாமே நம்ம வீட்ல நம்ம பிறந்து வளர்ந்த வீட்ல உள்ள இந்த மாதிரி இதுகள நமக்கு நினைக்கும்போதும், பார்க்கும்போதும் ஆசையாட்டு இருக்கும். இன்னுமே மே மாதம் வந்தாலே நிறைய மல்லிகைப்பூ பூக்கும்ல, அதுவும் நிறைய பூத்திருக்குது. எங்க அம்மா பறித்து கொண்டு டேபிளில் வைப்பாங்களாம். எங்கள் அப்பாவுக்கு அதை பார்க்கும்போது ஷெரின் இருந்தால் இதை தலையில் கட்டி வச்சுருப்பாள்ல அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவங்களுக்கும் நம்ம ஞாபகம் தான் இருக்குது. நமக்கும் இதை பார்க்கும்போதெல்லாம் ஆசையாக இருக்கும். மல்லிகைப்பூ வந்து வீட்டில் பூக்கும்போது அது காலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா விரிஞ்சு நல்லா வாசனையாக இருக்கும். அது விரியும் போது ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கும்போதே அழகாக இருக்கும். கடையில் வாங்கும்போது மொத்தமாக ஒரே மொட்டாக இருக்கும்ல, இது நம்ம வீட்ல இருக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது நல்லா இது ரொம்ப பெரிய கொடியா இருக்காது. ஆனா கொஞ்சமாட்டு நமக்கு கைக்கு எட்டுற அளவுக்கு பறிச்சிருக்கிறாங்க. இது வந்து தூதுவளை செடி. தூதுவளை வந்து இருமல், சளியெல்லாம் இருந்துச்சுன்னு வைங்களேன், ஒருக்கா ரசம் வச்சு சாப்பிட்டாலே போதும் டக்குன்னு கேட்டுரும். அதே மாதிரி ரம்ப செடியும் இருக்குது. ரம்ப செடி வந்து இந்த பிரியாணிக்கெலாம் போட்டா நல்லா வாசனையா இருக்கும். ரம்ப செடியெல்லாம் முந்தி அம்மா இந்த இலையெல்லாம் வெட்டி கொண்டு மார்க்கெட்டில் கொண்டு போய் குடுப்பாங்க. அதுக்கு வேறு ஏதாவது காய் வாங்கிட்டுருவாங்க. நிறைய ரம்ப உண்டு. அதே மாரி இது வந்து பிரண்டை இருக்குல்ல, இதுவும் நம்ம கை, கால், முட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நிறைய வெத்தலையும் கொடியா, எல்லாமே இந்த மாரி செடிகள் கொடி கொடியா இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது இங்கே ஒண்ணும் கிடையாது. வெத்தலை இது எதுவுமே இருக்காது. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஆசையா இருக்கும். அம்மா வந்து எனக்கு அப்பப்போ இந்த மாரி வீடியோஸ் எடுத்து அனுப்புவாங்க. நான் இத ஒரு வீடியோவா அப்படியே போட்டுறலாமே அப்படின்னும் போட்டுட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறதுக்கு நீங்களும் ஆசையா பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே அப்படிதானே ஒரு ஸ்டேஜ் வரும்போது ஒவ்வொன்றா நம்ம மிஸ் பண்ணுவோம். நமக்கு வேறு இடங்களுக்கு நம்ம போகும்போது எதுவுமே நமக்கு நிரந்தரமா நம்மட்ட இருக்காது. ஆனா இதுகள பார்க்கும்போது நமக்கு ஆசையாட்டு இருக்கும். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.